பிஜேஎஸ் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பது நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த். நண்பர்களே, என்னுடைய அக்காவுக்கு இன்றைக்கி மேரேஜ் ஃபங்க்ஷன். அதனால் என்னுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வாசலில் காத்துட்ருக்கோம். அதாவது மாப்பிள்ளை வரவேற்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது மாப்பிள்ளை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்தாச்சு. அவங்க ஊரில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பெரியப்பா உறவினர்கள் எல்லாருமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறோன்னா மாப்பிள்ளைக்கு அதாவது நிறைய இது பண்ணுவாங்க போல். அது எப்படி சொல்லலாம், ப்ரொசீஜர் அது எனக்கு தெரியல. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு என்னோடய பெரியப்பா மாப்பிள்ளைக்கு ப்ரொசீஜர், ஏன்னா மாலெல்லாம் போடுவாங்க தானே. அதனால் இதுதான் என்னுடைய பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணா. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா மாலை, அதாவது மாப்பிள்ளைக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்கிறதுனால என்னுடைய பெரியப்பா என்ன செய்கிறாங்கன்னா இப்போ மாலை இது இருக்குது, இந்த மாப்பிள்ளைக்கு போடுற மாலை இப்போது அதாவது எங்கள் அப்பாவோட அண்ணா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாப்பிள்ளைக்கு இப்போது மாலை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்களாம் எவ்வளோ அழகான இது பின்னாடி இருக்கிறது என்னுடைய அண்ணா, அதாவது என்னுடைய பெரியப்பாவோட மகன் சாம் அண்ணா. இது என்னுடைய அண்ணா. இது பக்கத்தில் எங்கள் மாமா, அதாவது ராஜன் மாமா. எல்லாருமே நாங்கள் ரிலேட்டிவ்ஸ். எங்கள் பின்னாடி இருக்கிறது பாருங்களாம் எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் ஏன்னா என்றைக்குமே அம்மாவுடைய ஒரு ஆசை என்னதுன்னா தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் தாயனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. இது என்ன சொன்னால் மாப்பிள்ளைக்கு அக்காவோட தம்பி இது பண்ணணும், அது என்னன்னு தெரியல, கைச்சேனா அது போடணும். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறது எப்படிப்பா போடணும், சரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு கை செயின் போட்டாச்சு. இதில் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வரவேற்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் சொன்னோம்னா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதன்படி நாங்கள் என்ன செஞ்சோம், மாப்பிள்ளை என்னுடைய வீட்டிற்கு நாங்கள் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, அதாவது என்னுடைய பிசிஏ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் 2017 அதாவது 2017 2020 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அக்காவுக்கு மேரேஜ் வச்சுருக்கு சொன்னோன்னே நாங்கள் தாண்டா முதல் ஆளாக நிற்போன்னு சொல்லி அவங்களோட வேலையை எல்லாத்தையுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஐயோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்தாங்க. அதாவது பிஎஸ்சி ஐடியாக இருக்கட்டும், பிசிஏவாக இருக்கட்டும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதாவது இந்த காலகட்டத்தில் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூடுறது இது. அதுக்கப்புறம் இது ஃபேமிலியை வரவேற்கிறதுக்கு, அதாவது இந்த மாப்பிள்ளையை இது பாருங்களாம் பசங்க எல்லாருமே நான் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கோம், சரிப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மேடைக்கு இது கூப்பிட்டு போய் ஒரு கிஃப்ட்டு எல்லாமே. ஏன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா எல்லா பசங்களும் ஒன்றா அந்த டைமில் கூடும்போது தான் ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா 5 வருஷம் கழித்து இதே டைமில் இவ்வளோ பேர் கூடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா ஒருத்தர் வருவாங்க 2 பேர் வருவாங்க, ஆனால் இங்கே எல்லாருமே வரும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்னடா வச்சுருக்கீங்க, இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கேக், அதாவது பொண்ணு மாப்பிள்ளையும் கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னதுனால சரி கேக் வெட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டி என்ன சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள்லாம் மறக்க முடியாத நாள். இங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். மாப்பிள்ள இன்னொரு பீஸ் வாங்கிடுங்களா, திரும்பாத ரொம்ப அந்த போய் திரும்ப ஆக்சன் ஒரு பீஸ் எடுத்து நீ முதல்ல கூட ரொம்ப திரும்பாங்க. நீங்க மாப்பிள்ள எப்படிங்களா? ஓகே ரைட். இங்கே பாருங்க நீ கொஞ்சம் கூட எப்ரான் நீ ஒன்று என்ன சொல்லுவாங்க தரத்தை வச்சுட்டு இருக்க நீ கொஞ்சம் ஒரு கொண்டு தொலைச்சிடாது. ரொம்ப திரும்ப அங்கே பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே வாங்கடா சாப்பாடு ரெடி ஆகிட்டு சொன்னோன்னே வாரம் சொல்லிவிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. இங்கே பாருங்களாம், ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல சாப்பிடும்போது, ஏன்னா நாங்களாம் 2017 2018 19 20 அந்த டைமில் தான் அது, அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பாருங்களேன் எல்லாருமே அந்த இடத்துல ஒரு 10 20 பேர் இருக்கும்போது நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் எம்பிஏ பசங்க, அதாவது நான் எம்பிஏ படித்தேன், இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இங்கே பாருங்களேன் ஒரு 3-4 பேர் தான் என்னுடைய
இது. ஸோ அதனால் எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா அப்படின்னா, ஏன்னா நான் 2020லேருந்து 2022 வரைக்கும் நான் எம்பிஏ படித்தனால அவங்களே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஃபஸ்ட்டால் வேலையெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. அதுக்கப்புறம் எம்பிஏ பசங்க இதுதான், அங்கே பாருங்கள், இதுதான் எம்பிஏ, அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க சாப்பிடலையான்னு கேட்டது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி அடுத்தது என்னதுன்னா, இது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, மறக்க முடியாத நினைவுகள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய நண்பர்கள் அவங்களே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா எல்லாருமே அந்த டைம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸு, பிசிஏ ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏன்னா எல்லா நண்பர்களும் அந்த டைமில் வரும்போது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. அது உண்மையிலே அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான். எல்லாருமே வந்து அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம இன்வைட் பண்ணதுக்கப்புறம் வரதே ஒரு ஹாப்பினஸ் தானே. அதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சரிடா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்கள்டே நான் போயிட்டு வரேன்டா, சரி டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வழி அனுப்பி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எல்லாருமே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே கட் அவுட். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறது ஒரு ஹாப்பினஸ். அதனால் எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது பண்ணாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களும், அதாவது ஒரு சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம், யூஜி படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் பிஜி, எம்பிஏ, அதாவது யூஜினா பிசிஏ, பிஜினா எம்பிஏ, எல்லாரும் படித்தோமே. அந்த டைமில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாருமே வரும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைமில் எல்லாத்தையும் நம்ம இன்வைட் பண்ணும்போது ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சிலர் வரமாட்டாங்க. ஆனால் இந்த டைமில் அங்கே பாருங்களாம், எல்லாருமே பார்த்த மாதிரி ஒரு நினைவுகள் தான் அந்த டைமில் நினைவுகள். அது ஒரு மறக்க முடியாத எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வரும்போது ஒரு ஹாப்பினஸ். அது அந்த டைம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே திருப்தியாக சாப்பாடு கொடுத்து திருப்தியாக சாப்பிட்டு எல்லாருமே வழி அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் காலையிலே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் இது பண்ணி, ஏன்னா அவங்கள நம்ம பக்கத்தில் நின்று கவனிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லபடியாக சாப்பாடு தான். ஏன்னா முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சாப்பாடு, நல்லபடியாக சாப்பாடு அவங்களுக்கு நம்ம பரிமாறி அதுக்கப்புறம் சாப்பிட்டு வழி அனுப்பி வைக்கணும். ஸோ அதனால் சாப்பாடு எல்லாமே நல்லபடியாக கொடுத்து வச்சாச்சு. ஒரு ஹாப்பினஸ், ஒரு நல்லபடியாக நண்பர்கள் வந்தாங்க, ஹாப்பியாக எல்லாருமே பார்த்தாங்க, சந்தோஷமாக சிரித்தாங்க. வாழ்க்கையில் சிரிப்பு என்பது ஒரு என்றைக்குமே நமக்கு வேணும். அதனால அந்த சிரிப்பை சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஜாலியாக பசங்க எல்லாருமே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படி சொன்னாங்க. சரிடா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சாச்சு. மறக்காமல் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.